வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரெக்னன்சி ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட் பாத்தீங்க அப்படின்னா 2026ல இந்த ரோபோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரோபோட்டோட முக்கியமான வேலையை கேட்டீங்க அப்படின்னா ஒரு வாடகை தாய் மாதிரி. ஒரு மனுஷனால ஒரு குழந்தைய கருவுறுதல இருந்து பிரசவம் வரைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அந்த வேலையை இந்த ரோபோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறது நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. சயின்ஸ் வளருது ஓகேதான், அதுக்கு எந்த அளவுக்கு வளருதுன்னு பாருங்க. மனித உருவத்துல ஒரு குழந்தைய ஒரு ரோபோட்டால பெற்றெடுக்க முடியும் அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? பட் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சீனால இருக்கிற நான்யாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கைவா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவரோட கம்பெனில உள்ள கைவா அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரோபோவை உருவாக்குறாரு. இந்த ரோபோட்டோட வயிற்றுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயற்கையா ஒரு கருப்பைய வைக்கிறாங்க. அந்த கருப்பையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்னாட்டிக் அப்படிங்கிற ஒரு லிக்விட் இருக்கு. இந்த லிக்விட்ல அந்த கரு வளர்க்கப்படுது. இந்த கருவுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனுமே இந்த கருவுக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு குழாய் மூலியமா இந்த கரு எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஓவல்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எப்படி கருவறை வைக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில் கொடுக்கல. ஓகேயா? முக்கியமான டாபிக்கே அதில் இருக்கும் போல. இது சம்பந்தமான சட்ட நெறிமுறை சிக்கல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிங் பெல் அப்படிங்கிற இந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. 2017ல பிலதெல்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி 23 வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டிய இதே மெத்தட்ல உருவாக்கிறாங்க. அதாவது இந்த ஆம்னாட்டிக் திரவம், ஆம்னாட்டிக் லிக்யூடு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சைட்ல உள்ள டீ வழியா பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் எடுத்து ஒரு செயற்கை கருப்பையில ஒரு கருவை வளர்த்து அதை ஆட்டுக்குட்டியா உருவாக்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 வார காலத்துல மேல இந்த ரோமன் சொல்லுங்கள ஹேர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வளர ஆரம்பிச்சு. இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டை உருவாக்கிருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையில முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. 2026ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டை நாங்க அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் சொல்லியிருக்குது. இந்த ஜான் கிங்பெங்கோட டீம் சொல்லியிருக்கிறாங்க. 2026ல காட்சிப்படுத்த போற இந்த ரோபோட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 lakh யுவான். அதாவது அமெரிக்க மதிப்புல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $14,000. ஓகேயா? இந்த டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெறுவதற்கான தகுதி இல்லாதவங்க இருக்காங்களா, அவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்லணும்னா இம்பர் லைட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான கப்புள்ஸ் வந்து இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோபோட் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பயோலஜிக்கலா இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவில் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 60 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பிறப்பு விகிதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைஞ்சிட்டு, அதாவது பெர்த் ரேஷியோ. ஓகேயா? அது குறைஞ்சதுனால பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது மாற்று வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரோபோட்டை உருவாகன்னு சொல்லிட்டு இதை வந்து ரோபோட்டிக்கா உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்னால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாய்மை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படிச்சுக்கோம். பட் இருந்தாலும் அந்த தாய்மை அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா அதை ஒரு மிஷின் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம போயிடும். இந்த ரோபோட் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வாடகத்தாய் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வாடகத்தாய் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு வாடகத்தாய் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இந்த ரோபோட் இருக்குது. ஸோ அந்த வாடகத்தாய் செய்யற வேலையை தான் இந்த ரோபோட் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இம்பர் லைட் அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரோபோட் மூலியமா ஒரு குழந்தைய, அது ஒரு 10 மாசமா ஒரு ஹியூமன் எப்படி குழந்தைய பெற்றெடுக்குமோ அதே மாதிரி இந்த ரோபோட் பெற்றெடுக்கும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு மிஷின் ஒரு ரோபோட்டை நம்பி இதெல்லாம் ஒரு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். அறிவியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 நாள் வகுச்சரிஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனுஷர்களுக்கான வேலைங்கிறது அப்படியே குறைஞ்சு போச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மனிதர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டு இருக்கு. இதே போக்குல அறிவியல் போயிட்டே இருந்துச்சு, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதே போக்குல அறிவியல் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். பட் மனிதர்கள்ங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்படுவார்கள்.
சோ மனிதர்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. வீடியோ பத்தியும் சோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு ஏதாவது தோணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கார்த்தி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.